ஃபர்ஸ்ட் தடவை டார்லிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணு இது பண்ணு இது பண்ணும், அவனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்க உள்ள ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு. ஓகே அப்ப ஹாலிவுட் படத்தை தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல தான் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க ஆனா சரி இது சொல்லலாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேத்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றது நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுறேன் திட்டுவாரு, ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்ல அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவாரு, உங்களை நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சுக்கீங்க, இவனுங்களதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. சோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது.